ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் யூனிக்கோட ரெக்கார்ட் U100 இந்த மாடலோட நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தருது சரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நெக் பேண்ட் வந்து கோஸ்டரோட சப் பிராண்ட் யூனிக். ஸோ இதோட மாடல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்கார்ட் U100. ஸோ இந்த மாடல் வந்து நெக் பேண்ட் வந்து நான் அமேசானில் பை பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் 100,000 தான் வந்து சேல் ஆகுது. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 600 தான் வந்து சேல் ஆகுது. ஸோ 600 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இந்த நெக் பேண்ட் எந்த அளவுக்கு வந்து இருக்கும், ஸோ நம்ம நம்பி வாங்கலாமா இல்லையா, ஸோ எல்லாமே வந்து பார்ப்போம். டீட்டெயிலாக 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட்டில் 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி காட்சி பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு கோஸ்டரோட வெல்கம் மெசேஜ்லேருந்து இந்த பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள யூனிக்கோட ரெக்கார்ட் U100 இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் பட்ஜெட்டில் இருக்க நெக் பேண்டோட பாக்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து உங்களுக்கு வந்து கீ ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாஸை பூஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் அண்ட் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் தான் வந்து மெயின் 3 கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு சின்ன மோட்டோ மாதிரி BUSL வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பேக் சைடில் வந்து பார்க்கும்போது இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் இயர்பட்ஸ், பாஸ்க்கான தனி பட்டன் அண்ட் 24 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அதோட கண்டென்ட்ஸ் டீடைல்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அண்ட் இதோட பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ள இருக்க அந்த பேக்கேஜும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் நார்மலாக நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ யூசர் மேனுவலே கொடுக்க கிடையாது. ஸோ அதில் ஒரு கார்டில் வந்து யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி சப்போர்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி எப்படி பேர் பண்ணும் அன்பேர் பண்ணும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து, ஸோ அதுக்குள்ள ஒரு நெக் பேண்ட் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கும் தனியாக ஒரு சின்னதாக ஒரு பேக்கேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு, யூனிக்காக இருக்கு. ஸோ யூனிக் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பாக்ஸ் கணக்கில் வந்து பார்க்கும்போது 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நெக் பேண்ட்ல இருக்கிற 8 டிப்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இயருக்கு எந்த டிப்ஸ் கரெக்டாக இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மள பல பேர் வந்து மோஸ்ட்லி இந்த நெக் பேண்டோட வர்றது கேபிள் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம இருக்க சார்ஜிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலைன்னா இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டைப் சிக்கான கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலாக கண்டென்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ இதோட டிசைன் வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி வந்து ரெட்மியோட சோனிக் பேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க அந்த நெக் பேண்டோட அந்த பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப டைட்டாக தான் இருக்கு, லேஸாக வந்து கிடையாது. அண்ட் வெயிட்டும் வந்து கிடையாது. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருக்கு. அண்ட் நமக்கு கீழே இருக்க அந்த ஒயர் ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒயர் மட்டும் தான் கொஞ்சம் லேஸாக இருக்கு. அண்ட் யாராவது தெரியாதனமா டக்குன்னு நமக்கு பிடிங்களுக்கு தான் வந்து பிஞ்சு போகிற நிலமில தான் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம 1000 ரூபாய்க்குள்ள தான் பட்ஜெட்ல வந்து தேடுறோம். ஸோ ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனால் 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு, ரொம்பவே நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பேக்ல வந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட யூனிக் பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆஃப் பட்டன், பவர் ஆஃப் ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வேணா வந்து பார்ப்போம். அண்ட் பாஸுக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்க டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. இந்த நெக் பேண்ட் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிறதுனால ரொம்பவே எதிர்பார்க்க முடியாது. 600 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுக்கணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி டீசென்ட்டாகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்க்கும்போது 10 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 நிமிட்ஸ் வரைக்கும் நான் வந்து சாங் வந்து கேட்டேன், அந்த வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ அதில் இருக்க அந்த ஆடியோ அந்த வீடியோக்கான சிங்க் வந்து ரொம்பவே நல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து லேக் அந்த லேட்டஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரிய கிடையாது. அண்ட் அது போக கால் குவாலிட்டி அப்படியே ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவன் ஒரு சின்ன குறை என்ன சொன்னான்னா, நான் ஃபோனில் பேசுறதுக்கும் இந்த நெக் பேண்ட்ல பேசுறதுக்கும் வால்யூம் கொஞ்சம் ஹையாக வந்து கேட்குது, எனக்கு அதான் வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்கு, அது கம்மியாக இருந்தால் ஒரு நார்மலாக இருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ நான் வால்யூம் கம்மி பண்ணுறேன், அப்படி இருந்தாலும் வந்து சத்தமாக தான் வந்து கேட்குதுன்னு சொல்கிறான். அண்ட் அது போக வேற ஏதாவது உங்களுக்கு நாய்ஸ் வந்து கேட்குன்னு சொல்லிக்கிறீங்க. நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்கு. பட் லைட்டாக கரகரன்னு கேட்குற மாதிரி இருக்குடா. அவனோட ரேட்டிங் வந்து பார்க்கும்போது 5க்கு 3.5 வந்து கொடுத்தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இது ஒரு பட்ஜெட்டில் இந்த ப்ரைஸ்க்காக வருதுன்னு சொல்லும்போது அவன் 4 வந்து கொடுத்தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்குடா, மாசா எதிர்பார்க்க கூடாது. ஸோ இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஸோ கிளாஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவனோட பொறுத்தளவுக்கு கால் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு, ஆடியோ குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. அண்ட் பேட்டரி மற்றெல்லாம் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்ட்ல கொடுத்துருக்க மல்டி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு நெக் பேண்ட் பேர் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேரிங் டீடைல்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ குயிக்காக வந்து பேர் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஸோ ப்ளூடூத் ஐக்கான் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேர் பண்ணும்போது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து அதை லோடிங் ஆகுது சர்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பேர் ஆயிடுது. அண்ட் ஒன்ஸ் நான் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு அதாவது குயிக்காக வந்து பேர் ஆகுது. ஸோ பேரிங்ல எந்த வித குறையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ பர்ஃபெக்ட்.
இதோட மல்டி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் ஒன் பை வந்து பார்க்கும்போது பவர் ஆஃப் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாங் கேட்கலாம். மேலே இருக்க வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் யூஸ் பண்ணி வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது நீங்கள் கேட்க முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாங் வந்து ஃபார்வர்ட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் சாங் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது உங்களுக்கு பேக் இருக்கிற சாங் ப்ரீவியஸ் சாங் வந்து ட்ராக் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் கால் வரும்போது உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். சிங்கிள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டன் அண்ட் அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே மல்டி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் நார்மலாக எல்லா நெக் பேண்ட்ஸ்லையும் இருக்கிறது தான். அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் தான் இதில் பாஸுக்கு தனியாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நார்மலாக ஒரு சாங் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் கேட்டுட்டு இருக்கும்போது பாஸுக்கான அந்த பட்டனை டேப் பண்ணி ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகி கொஞ்சம் நீட்டாக வந்து கிடைச்சு. அதாவது பாஸ் வந்து கொஞ்சம் கையாக வந்து கிடைச்சு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் வேற லெவல்னு சொல்ல மாட்டேன். அந்த நம்ம கேட்டிருந்த அந்த சாங்குக்கும் கொஞ்சம் நம்ம நீட்டாக வந்து கேட்குது. அதை விட கொஞ்சம் பாஸ் அதிகமாக வச்சு நல்லாவே வந்து கேட்குது. ஸோ பாஸ் பட்டன் ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்டாக இல்லை, டீசெண்டாக. இதுல மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி நமக்கு சாங்கை பாஸ் பண்ணுறதும் அண்ட் பிளே பண்ணுறதும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நம்ம பட்ஜெட்ல கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 2000-3000 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு நெக் பேண்ட்ல கொடுக்குற ஒரு ஃபீச்சர் வந்து ஒரு பட்ஜெட்ல 60 ரூபாய்க்கு வந்து இந்த பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாஸ் அண்ட் பிளே இந்த ஃபீச்சர் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் டெக்னாலஜி வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்விம்மிங் வந்து போய் வந்து இதுல ப்ராப்ளம் ஆக வேண்டாம். நீங்க வாக்கிங் ஆர் ரன்னிங் ஜாக்கிங் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சுன்னா அண்ட் அப்போ குயிக்காக வந்து ரெயின் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கு. அதுல வந்து இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரிக்கு வருவோம். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 24 ஹவர்ஸ்க்கான பிளே பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் பிளே பேக் வந்து இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சாங் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 மினிட்ஸ் வந்து சாங் வந்து கேட்டேன், வீடியோ வந்து பார்த்தேன், ஃபோன் பேசினேன். இதெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு 100% வந்து எனக்கு 1% சார்ஜ் கூட வந்து இறங்க கிடையாது. நார்மலாக வந்து 1% இறங்கியும் எதிர்பார்த்தேன், பட் இறங்கலை. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணேன். அப்புறம் தான் வந்து 1லேருந்து ஒரு 2%, அதாவது 98% வந்து டக்குனு வந்து ஸ்விட்ச் ஆச்சு. அதாவது அப்புறம் டக்குனு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து 2% ஸ்விட்ச் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மெயின்டைன் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது இவங்க கொடுத்த அந்த 24 ஹவர்ஸ்க்கான பிளே பேக் வந்து ரொம்பவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் 100%. ஏன்னா நான் வந்து பார்க்கும்போது அந்த 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து எனக்கு 2 to 3% வந்து கம்மியாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்டரிக்கான அந்த கெப்பாசிட்டி அது ஒர்த்து தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபைனலா இந்த யூனிக்கோட ரெக்கார்டு U100 இந்த நெக் பேண்ட் வாங்கலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா வந்து வாங்கலாம். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நிறையவே இருக்கு. ஒரு 600 ரூபாய்க்கு நெக் பேண்ட்ல வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1500 2000 ரூபாய்க்குள்ள என்ன நெக் பேண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்களோ ஸோ அதே மாதிரி இந்த நெக் பேண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து குறை சொல்ற அளவுக்கு மேஜரா குறை சொல்ற அளவுக்கு எந்த விஷயமே வந்து கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கனெக்டிவிட்டி இஷ்யூல வந்து எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணவே கிடையாது. அண்ட் சாங்ல வந்து அந்த சிங்க் ஆடியோ வீடியோக்கான சிங்க் ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங் மோட் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம பட்ஜெட்ல எதிர்பார்க்க முடியாது. அண்ட் பேட்டரின்னு பொறுத்தளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணும்போது தான் வந்து தெரியும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. ஃபியூச்சர்ல வந்து நமக்கு எப்படியும் தெரியாது. கண்டினியூஸா மேபி ஒரு 15 to 20 days வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு அந்த குயிக்ல வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன குறைகள் இருக்கு. ஒரு 5க்கு வந்து ஒரு 3.5 வந்து தான் வந்து கொடுப்பேன் ரேட்டிங். அந்த அளவுக்கு வந்து இருக்கு. அண்ட் மற்றபடி ஓவரால் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தாராளமாக பை பண்ணி வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அமேசான்ல தான் 60 ரூபாய்க்கு பட்ஜெட். நம்ம கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.